ஜபல்பூரை சேர்ந்த ராஜோட கதை. சோசியல் மீடியால ஒரு பரபரப்பான ஆளா மாறிட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு பெரிய வீடு இருக்கு, சூப்பரான ஒரு பைக் இருந்தது, நல்ல குடும்பம் இருந்தது, அப்புறம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. ஹலோ இன்ஸ்டா ஃபேன்ஸ், நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன போய்கிட்டே இருக்கோம், இந்த வாழ்க்கை போய்கிட்டே இருக்கோம். அச்சச்சோ, என்னுடைய அன்பான ஃபேன்ஸோட வாழ்க்கை ரொம்ப மெல்லமா போரிங்கா போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா டோன்ட் வரி, நான் தான் உங்க கூட இருக்கேன்ல, உங்களுடைய நண்பன், உங்களுடைய என்டர்டைனர். உங்களை இவன் என்னைக்கும் தனியா விட மாட்டான். என்னன்னா உங்க முகத்துல சந்தோஷம் கொண்டு வர வேண்டியதுதான் என்னுடைய வேலை. அதனால நீங்க எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணுங்க, அப்புறம் என்னுடைய ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க, சரிங்களா? ஓகே, பாய், டேக் கேர். இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது ராஜோட வாழ்க்கை. ஆனா சில விஷயங்கள் பாக்குறது உண்மையா இருக்கவே இருக்காது. ராஜ், ராஜ், கண்ணா நீ எங்க இருக்க? அம்மா இதோ வந்துட்டேன். என்ன ஆச்சு? கண்ணா, அப்பா உன்னுடைய பைக் சாவியை கேக்குறாருப்பா, அத வாங்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு. சரிங்கம்மா, இந்தாங்க சாவி. என்னுடைய அன்பு மகனே ராஜ், எனக்கு தெரியும்பா உன்னோட பிடிச்ச இந்த பைக்கை விக்கிறது உன்னோட மனசுக்கு எவ்வளவு சங்கடத்தை கொடுக்கணும். ஆனா நம்மளால வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? கடனாச்சு, அதை அடைச்சுத்தானே ஆகணும். அம்மா, எதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நீங்களும் அப்பாவும் சேர்ந்துதான் எனக்கு இந்த பைக்கை வாங்கி கொடுத்தீங்க. ஆனா அப்பா இவ்வளவு கஷ்டத்துல இன்னைக்கு இருக்கும்போது இந்த பைக்கை நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் சொல்லுங்க? இந்த பைக்கில் நான் ரொம்ப சுத்திட்டேன், அதனால எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ராஜ் சொன்னதை கேட்டுட்டு அவனோட அம்மாவோட மனசுக்கு நிம்மதி கிடைச்சது. தன்னுடைய பையனுக்கு பாசமா வாங்கி கொடுத்த பைக்கை விக்கிறது அவங்களுக்கும் கஷ்டமா தான் இருந்தது. அந்த கடவுள் உனக்கு நல்லதை செய்யணும் பாக்கண்ணா. நீ என்ன பாரு, உன் வாழ்க்கையில நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். கண்டிப்பாம்மா, நீங்க எப்பவும் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் இருக்கணும். பைக்கை வேற வித்தாச்சு. ஆனா நாளைக்குலேருந்து நான் காலேஜுக்கு எப்படி போவேன்? பஸ்ஸில் போனேன்னா நான் பணக்காரன் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். என்னுடைய வாழ்க்கை, சோசியல் மீடியா எல்லாமே பொய்ன்னு ஆயிடும். ஐயோ கடவுளே, என்னை காப்பாத்துங்களேன். உண்மையிலேயே விஷயம் என்னன்னா, ராஜ் சின்ன வயசுல இருந்தே ஏழ்மையோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா அந்த ஜில்லாவோட பெரிய பணக்கார காலேஜ்ல அவனுக்கு அட்மிஷன் கிடைச்சதுனால எல்லாமே மாறிடுச்சு. அவனுடைய உடைகள், நிலைமைய பார்த்து மத்த பசங்களும் அவனை விட்டு விலகி நின்னாங்க. ஏன்னா அவங்கள மாதிரி அவன் பணக்காரன் கிடையாது. என் காலேஜ்னால நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். தினமும் போறது, உட்காருது, பேசாமலே நான் திரும்பி வரேன். யாரும் பேசக்கூட மாட்டேன்றாங்க, என்ன பார்க்க கூட மாட்டேன்றாங்க. நான் என்னதான் பண்றது? தன்னுடைய தனிமையில இருந்து அவன் வெளியே வரத்துக்காக சோசியல் மீடியாவுல தன்னை பத்தி பொய்யான விஷயங்களை பரப்ப ஆரம்பிச்சான். தான் ஒரு பெரிய பணக்கார மாதிரி நடிச்சான். பணத்தை சேர்த்து சேர்த்து பணக்கார பசங்க மாதிரி ட்ரெஸ்ஸா வாங்கினான், ஒரு பழைய பைக்கை வாங்கினான், அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையே மாத்திக்கிட்டான். இந்த காரணத்தினால சோசியல் மீடியா அப்புறம் தன்னுடைய உண்மையான வாழ்க்கையில அவனுக்கு நண்பர்கள் வந்தாங்க. வாவ், ஒரு வழியா எல்லாம் சரியாயிடுச்சு. ஆனா சொல்லுவாங்கல்ல, பொய் ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுன்னு. கடன் இருந்ததுனால ராஜ் தன்னுடைய பைக்கை விற்க வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் இப்ப அவன் காலேஜ் போறதையும் நிறுத்திட்டான். ஏன்பா, நீ ராஜ பாத்தியா? இப்பெல்லாம் அவன் காலேஜுக்கே வருதில்ல? ஆமாப்பா, நான் எத்தனை மெசேஜ் பண்ணேன், அப்புறம் கால் கூட பண்ணேன். ஆனால் அவன் எதுக்கும் பதில் சொல்லவே இல்லை. சோஷியல் மீடியாவில் எந்த போஸ்ட்டும் போடலை. ஒரு வேலை ஏதாவது ஏடாகூடமா? அப்படியே ஆனாலும் நமக்கு என்ன? அவனோட வாழ்க்கை, நாம என்ன பண்ண முடியும்? பாவம் ராஜ், எந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அவன் இவ்வளவும் செஞ்சானோ அதே நண்பர்கள் அவனை பத்தி எதுவுமே கவலைப்படல. இப்ப ராஜ் அமைதியா தன்னோட வீட்டு கடையில வேலை பார்க்க ஆரம்பிச்சான். ஆனா மறுபடியும் ஒரு தடவை அவனுடைய தனிமை அவனை வாட்ட ஆரம்பிச்சது. ஒரு நாள் ரொம்ப லேட்டா வீட்டுக்கு திரும்பி வரும்போது ராஜ் ஏதோ வித்தியாசமா பார்த்தான். அட, என்ன இது? இந்த ஆட்டோ ஏன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு? ஏன்னா இது ஒன்றும் சாதாரண ஆட்டோ கிடையாது. இதை நானே டிசைன் பண்ணேன். எனக்கு பிடிச்சமான பலாக்காய் ஆட்டோ. வெளியே பார்க்க கரடு முரடாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள மென்மையாகவும் வசதியாகவும் இருக்கும். சரி சொல்லுங்க தம்பி, எங்கே போகணும்? நான் வந்து வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கா? சரி வா உட்காரு. ஆமாம், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. பார்க்கறதுக்கு கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கிற, பிரச்சனை ஒன்றும் இல்லையே? நம்மள மாதிரி ஏழைங்க வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்ன? ஏன் இந்த மாதிரி ஒரு வெறுப்பு? காலு கை எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா வேலை செய்யற, வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்குது, இது நமக்கு போதாதா?
ஆமா, போதாதுதான். வெறும் உயிரோட வாழ்ந்தா மட்டும் போதாது. அன்றாட பிரச்சனைகளால நான் ரொம்ப நொந்துட்டேன். எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் எதுவும் மாற போறதில்ல. ஆ, நீ ரொம்ப அதிகமா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு நிறைய கடன் சுமை இருக்கு. ஏழை தான், ஆனா பணக்காரங்க படிக்கிற காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடைச்சிடுச்சு. நினைச்சேன் இனிமே வாழ்க்கையே மாறிடும்னு. ஆனா அங்க இருக்கிறவங்களாம் நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு பாக்கெட்ல பணம் தான் பாக்குறாங்க. நான் தனிமையில இருந்துட்டேன். அப்புறம் பந்தா பண்ற வாழ்க்கையை தான் வாழ ஆரம்பிச்சேன். இப்போ எதுவுமே உண்மையா தெரியல. ராஜ் சொல்றத கேட்டுட்டு ஆட்டோக்காரர் அமைதியாயிட்டாரு. அவரு மெல்லமா ஆட்டோவை நிறுத்தினாரு. அப்புறம் ராஜ திரும்பி பார்த்தாரு. நீ எந்த பிரச்சனையில நொந்து போயிருக்கிறேன்னு எனக்கு தெரியுது. அதனால தான் நான் வந்திருக்கேன். அப்படின்னா அப்படின்னா இப்ப சொல்லு, உனக்கு எந்த மாதிரி வாழ்க்கை வேணும்? என்ன சொல்றது, ஒரு பெரிய கண்ணாடி மாளிகை, ரொம்ப மிருதுவான படுக்கை, 4 பக்கமும் ஒளியும் நிம்மதியும் வேணும். பணத்துக்கு குறைவு இருக்கக்கூடாது. நல்ல துணிமணிகள், நல்ல சாப்பாடு. அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், காலேஜும் வேண்டாம், நண்பர்களும் வேண்டாம். எனக்கு நிம்மதி மட்டும் வேணும். ராஜ் சொன்னதை கேட்டுட்டு ஆட்டோக்காரரோட முகத்துல சிரிப்பு வந்தது. அவரு மறுபடியும் ஆட்டோவை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாரு. ஆட்டோ காத்துல பறக்க ஆரம்பிச்சது. சுத்தி சுத்தி ஓட ஆரம்பிச்சது. அட, என்ன நடக்குதுங்க? திடீர்னு அந்த ஆட்டோ நிலாவை நோக்கி ஓட ஆரம்பிச்சது. அப்புறம் வானத்துல எங்கேயோ மறைஞ்சிடுச்சு. ராஜ் ரொம்ப பயந்து போய் ஆட்டோவை நிறுத்த சொல்லி சொன்னான். ஆட்டோக்காரர் பிரேக்க போட்ட உடனே 2 பேரும் தரையில வந்து பொத்துன்னு விழுந்தாங்க. தப்பிச்சேன். ஆனா இப்ப நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்? இந்த இடத்துக்கு தான் நீ வரணும்னு நினைச்ச. பெரிய கண்ணாடி மாளிகை, மென்மையான படுக்கை. என்ன, நிஜமாவா? ராஜ் அந்த மாளிகைக்குள்ள போனா நாலாபுறமும் அதே மாதிரி சூழ்நிலை, துணிமணி, உணவுகள், அப்புறம் அவன் கேட்ட மாதிரி நிம்மதி. இதெல்லாம் என்னுடையதா? எனக்கா? ஆமா, இதெல்லாம் உனக்கு தான். ஆனா இதெல்லாம் நீங்க எப்படி செஞ்சீங்க? ஆமா, நீங்க மந்திரவாதியா? அப்படியும் இருக்கலாம். அப்புறம் அவரு இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு மந்திரவாதி உருவத்துக்கு வந்தாரு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நான் உனக்காக தான் வந்திருக்கேன்னு. இப்போ நீ விருப்பப்பட்ட மாதிரியே இரு. இனி உன்னுடைய உலகம் இது. இப்போ நான் கிளம்புறேன். ராஜ் அந்த கண்ணாடி மாளிகையில இப்ப ரொம்ப நிம்மதியா இருந்தான். அவனுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் குறைவில்லை. அடேங்கப்பா, வாழ்க்கைன்னா இதை தான் சொல்லணும். நாட்கள் கடந்துகிட்டே இருந்தது. ராஜ் அந்த உலகத்தோட மாயையில முழுகி போய் இருந்தான். ஆனா நாம சொல்ற மாதிரி பொய்யான உலகம் ரொம்ப நாளைக்கு நிலையா இருக்காது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ராஜ் அந்த கனவு வாழ்க்கையில இருந்து விழிக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு அவனோட அம்மா அப்பாவோட ஞாபகம் அவனை வாட்ட ஆரம்பிச்சது. ஐயோ கடவுளே, நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு என்னுடைய பழைய வாழ்க்கை வேணும். எனக்கு எங்க அப்பா அம்மா கிட்ட போகணும். நான் சொல்றது கேக்குதா மந்திரவாதியே? நான் என் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு. அப்பதான் வானத்துல இருந்து அதே மாய பலாக்காய் ஆட்டோ கீழே இறங்குச்சு. அப்புறம் அதுல அதே மந்திரவாதி. நீங்க வந்துட்டீங்களா? இங்க பாருங்க, நான் வீட்டுக்கு போகணும். எனக்கு என்னுடைய உண்மையான வாழ்க்கை வேணும். நானும் இதை தான் எதிர்பார்த்தேன். உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்தது. ஆனா நீ என்ன பண்ண? அதை எதிர்த்து போராடுறதை விட்டுட்டு பொய்ய துணையா வச்சுக்கிட்ட. உங்க அப்பா அம்மாவை பத்தி நீ யோசிக்கல. உன்னுடைய அடையாளத்தை நீ விட்டுட்ட. இதெல்லாம் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் நான் செஞ்சேன். இப்போ உனக்கு உண்மையான வீட்டுக்கு திரும்பி போகிற நேரம் வந்துடுச்சு. வா, சீக்கிரமா வந்து என்னுடைய மாயா ஆட்டோல உட்காரு. நான் உன்னை திரும்ப கூட்டிட்டு போய் விடுறேன். ராஜ் உடனே போய் அந்த ரிக்ஷால உட்கார்ந்தான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவன் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டான். உன்னுடைய சந்தோஷத்துக்காக நீ பொய்ய பயன்படுத்தினீன்னா அது பெரும் நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும்.